ஓம் சாந்தி. அனுபவங்கிறது மிகப்பெரிய கல்வி. அந்த அனுபவ கல்வி யார்கிட்ட இருக்கோ அதன் மூலமாக வெற்றிங்கிறது நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதை நாம் இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியும். டாக்டர் ஒருத்தர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், எண்ணிலடங்காத ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார். எல்லாரால கைவிடப்பட்ட பேஷண்ட் கூட இவர் ஆப்ரேட் பண்ணார்னா சக்சஸ் தான். இவருடைய எந்த ஒரு ஆப்ரேஷனும் ஃபெயில் ஆனதே இல்லை. இவரும் ஒரு 50 வயதை கடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது. இதை விட்டுட்டு நம்ம ஒரு அமைதியா நம்ம ஒரு விவசாயம் செய்ய போகலாம். வாழ்க்கையில எவ்வளவு நம்ம ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம், ரிட்டையர்டு வாழ்க்கையில செய்ய வேண்டியதை நம்ம இப்பவே அதை காட்டிலும் அதிகமான பேஷண்ட்டை நம்ம பார்த்துட்டோம், போதும் வேறொரு வேலையை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. தன்னுடைய கிராமத்துல நிலம் வச்சிருக்காரு. அந்த நிலத்துல விவசாயம் செய்யலான்னு போறாரு. அதனால ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் கையில நிறைய பணம் இருக்கு. அதை எடுத்துட்டு கிராமத்துக்கு போயிட்டு தன் நிலத்தை உழுது விவசாயம் செய்யறாரு. தன்னோட நிலத்தை உழுது விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறார். விதை விதைக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நாள் அவருடைய நிலம் காஞ்ச காடா இருந்துட்டு இருந்தது. உழுது விதைய விதைக்க ஆரம்பிச்ச உடனேயே அங்க இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் பறந்து வந்து விதைச்ச விதையெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருது. அதனால் அந்த விதை எதுவுமே முளைச்சு வரல. அதனால மீண்டும் மனம் தளராமல் மறுபடியும் விதைய விதைக்கிறாரு. அந்த விதை விதைக்கும் போதும் பறவைகளெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிருது. இப்படி ஒரு 3-4 முறை விதைச்ச உடனே அவர் மனம் தளர்ந்து போயிட்டு, நம்ம இந்த மாதிரி விவசாயம் நமக்கெல்லாம் அமையாது, மீண்டும் நம்ம டாக்டர் தொழிலுக்கே போயிடலாம், இதெல்லாம் நமக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியம் அப்படின்னு நினைக்கிறார். இந்த செயல் இவர் செய்து தளர்ந்து போனதை பக்கத்துல இருந்த நிலத்துல இருந்த ஒரு விவசாயி பார்த்துட்டே இருந்துட்டு இவர்கிட்ட வந்து பேசுறாரு. நான் சொல்ற மாதிரி நீங்க விதைய விதைங்க, அவசியம் உங்க விதை அனைத்துமே முளைக்கும். இவர் சொல்றாரு, நான் 3-4 முறை விதை விதைச்சிட்டேன், பறவைகள் எல்லாம் ஒன்று விடாம சாப்பிட்டுட்டு போயிருது, இதுக்கு தீர்வே கிடையாது, மீண்டும் நான் விதைத்தால் பறவைகள் வந்து சாப்பிட்டுட்டு தான் போயிரும், என்னால விவசாயம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பக்கத்து நிலத்துல இருந்த விவசாயி சொல்றாரு, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஏன்னா என்னோட அனுபவத்தின் மூலமாக சொல்றேன். அந்த விவசாயி சொன்னாரு, விதைக்காமல் விதையுங்கள். இவருக்கு ஒரு குழப்பம் வந்தது, விதைக்காமல் எப்படி விதைக்க முடியும்? அவர் அதுக்கான வழிமுறையை சொல்லி கொடுக்கிறாரு. விதை எதுவுமே இல்லாமல் கையை மட்டும் வீசணும். அந்த பாத்திரத்துக்குள்ள கையை விடுங்க, எடுத்து விதைய விதைங்க. ஆனா உங்க கை விதை இல்லாத கையால விதையை விதையுங்கள். சரின்னு அந்த அன்னைக்கு என்ன பண்றாரு, அந்த மாதிரி விதை இல்லாமல் விதைக்கின்றார். தொடர்ந்து 3 நாளும் விதையில்லாமல் விதைச்சாரு. ஃபர்ஸ்ட் நாள் பறவைகளெல்லாம் வந்து பார்க்குது, ஒரு விதையும் அதோட கண்ணுக்கு தெரியல, ஏமாந்து பறந்து போயிட்டாங்க. 2வது நாளும் வராங்க, 3வது நாளும் வராங்க, எந்த பறவைக்கும் எந்த விதையும் கிடைக்காததுனால இவர் விதைப்பது விதையல்ல அப்படின்னு அது முடிவு பண்ணி போயிடுச்சு. அந்த விவசாயி சொல்றாரு, 4வது நாள் இனி உங்களுடைய விதையை விதையுங்கள்னு சொல்றாரு. 4வது நாள் அவர் அந்த விதையை விதைச்ச உடனே பறவைகள் வரல, அந்த விதையெல்லாம் முளைச்சு வந்தது, நல்ல அறுவடை செய்தாரு. அதனால அனுபவம் மிக்கவர்களுடைய கருத்துகளும் பல இடங்கள்ல நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுக்குது. எனவே மற்றவர்களுடைய அனுபவத்தையும் நம்முடைய கல்வியாக எடுத்துக்கொள்ளுவது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாக இருக்கு. ஓம் சாந்தி.